வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேகாவை அவங்க அப்பா திருப்பதிக்கு அனுப்புனதுனால அவங்க மயக்கம் போட்டு விழுந்து இப்போ ஒரு ஆந்திரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. டாக்டர் அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு, நான் இதில் எழுதி கொடுத்துருக்க டெஸ்ட்டெல்லாம் எடுங்க, அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு தெலுங்கில் சொல்ல, ஓகேங்க டாக்டர்னு நர்ஸ் சொல்லி அந்த ஃபைலை வாங்கிக்கிறாங்க. டாக்டர் அங்கேருந்து வெளியே போக வெளியே 2 அடியாளுங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க காவலுக்காக இருக்காங்க. அடுத்து நர்ஸ் வெளியே வர மேடம் அப்படின்னு கூப்பிட்டு நர்ஸ் திரும்புகிறாங்க. அவர் எல்லாம் உன்னாரு அப்படின்னு கேட்க, கொஞ்சம் டெஸ்டெல்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல, சரிங்க மேடம்ங்கிறாரு ஒருத்தர். எல்லாரும் எப்படி அந்த பக்கம் போவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிற ரேகா உடனே டபக்குன்னு எழுந்து உட்காந்து மொபைலை கையில் எடுக்கிறாங்க. இங்கே ஆம்புலன்ஸில் 2 பேர் வார்டு பாய் கெட்டப்லையும் ஒருத்தர் டாக்டர் கெட்டப்லையும் வந்துட்டு இருக்காங்க. அந்த வார்டு பாய் சத்யாவும் முத்துவும் தான். மீனா டாக்டர் ஆயிட்டாங்க. சத்யாவோட மொபைல் ரிங்காக எடுக்கிறாரு. ரேகான்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாரு. சொல்ல ரேகான்னு அவர் கேட்க, எங்க இருக்க சத்யா அப்படின்னு ரேகா கேக்குறாங்க. நாங்க பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சத்யா சொல்ல, டாக்டர் செக்அப் பண்ணிட்டு போயிருக்காங்க, கொஞ்சம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டிக்கிட்டு போக வருவாங்க அப்படின்னு ரேகா ஒரே பதட்டமா சொல்ல, நீ ஒன்றும் பயப்படாத, அதுக்குள்ள நாங்க வந்துருவோம்ல அப்படின்னு சத்யா சொல்ல, பயமா இருக்கு சத்யா அப்படின்னு ரேகா ஒரே பதட்டமா இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, எதுவும் நடக்காது, கண்டிப்பா நாங்க வந்துருவோம்னு ஒரு தைரியம் கொடுக்குறாரு. சரி யாரோ வர்றாங்க, நான் படுத்துக்கிறேன், அப்புறமா பேசுறேன், பை அப்படின்னு அவசரமா சொல்லிட்டு அப்படியே படுத்து கண்ணை மூடிக்கிறாங்க ரேகா. வெளியில காவலுக்கு நிக்கிறவரு கதவை திறந்து பார்த்துட்டு ரேகா இன்னமும் கண்ணை மூடியே படுத்து கிடக்குறாங்க. கண்ணு திறக்கலன்னு முடிவு பண்ணிக்கிட்டு மெதுவாக கதவை சாத்திட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. ஆம்புலன்ஸ் சைரன் போட்டுட்டு போயிட்டு இருக்க, பதட்டப்படாம இருங்க, போயிடலான்னு முத்து தைரியம் கொடுத்துட்டு இருக்காரு உள்ளர இருந்து. முன்னாடி டிரைவர் ஓட்டிட்டு இருக்க அவருக்கு ஹெல்ப்பா மாஸ்கை போட்டுட்டு செல்வமும் இருக்காரு. ஆம்புலன்ஸ் ஒயிங் ஒயிங் ஒயிங்னு சத்தத்தோட ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வர வாட்ச்மேன் ஓடி வந்து கதவை திறக்கிறாரு. முன்னாடி இருந்து செல்வம் வேகமா வந்து கதவை திறந்து விட முத்து சத்யா 2 பேரும் இறங்குறாங்க. அடுத்து மீனாவும் டாக்டர் கெட்டப்ல ஒயிட் கோட் போட்டுட்டு இறங்குறாங்க. கெட்டப்லாம் சூப்பரா போட்டாங்களே தவிர முகத்துல பயம் அப்பட்டமா தெரியுது. இறங்குன மீனாவை பார்த்து, மீனா இந்த டாக்டர் கெட்டப் உனக்கு அம்சமா பொருந்திருக்கு, நீ பேசாம டாக்டருக்கே படிச்சிருக்கலாம் தெரியுமாங்கிறாரு முத்து. பக்கத்துல ஏதாவது காலேஜ் இருந்தா போய் சேர்ந்துக்கவா, நீங்க வேற என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம், எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ உங்களோட ரொமான்ஸை பார்க்க தான் நான் இங்க வந்தேனா, எனக்கு என்னன்னு பாருங்க பண்ற மாதிரி சத்யா பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு பதட்டமா இருக்க, எல்லாம் கரெக்டா தான் நடக்கும், அந்த இதை எடுத்து மாட்டிக்க அப்படிங்கிறாரு முத்து. எதன்னு கேக்குறாங்க மீனா. அதான் அந்த டாக்டர்லாம் காதுல மாட்டிக்குவாங்கல்ல அப்படின்னு சைகையிலையும் காமிக்கிறாரு முத்து. மீனா திருன்னு முழிச்சிட்டு இருக்க, அக்கா ஸ்டெத்தோஸ்கோப் கொடுத்தேனே எங்கன்னு கேக்குறாரு சத்யா. ஐயோ உள்ளறைய வச்சுட்டேன்டான்றாங்க மீனா. அக்கா நீ வேற ஏங்கா இப்படி பண்ற அப்படின்னு டென்ஷனா கதவு திறக்கிறாரு சத்யா. சத்யா இந்தான்னு அதை எடுத்து கொடுக்க அவங்க அதை கழுத்துல பாம்பு தூக்கி போடுற மாதிரி இப்படியுமா போட்டுக்கிறாங்க. முத்து ரொம்பவே ரசிச்சுட்டு, மீனா இனிமே நீ பூக்கட்டுற பொண்ணு இல்லை, டாக்டர் மீனா அப்படின்னு முத்து சொல்ல, ரொம்பவே பயத்தோட, ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கன்றாங்க மீனா. பயந்தா எதுவும் நடக்காது, முகத்துல பயத்தையே காட்டக்கூடாதுன்றாரு அவரு. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன சொல்றதுன்னு மீனா கேட்க, தசு பொசுன்னு ஏதாவது சொல்லிடுங்கிறாரு அவரு. என்னங்க சொல்றதுன்னு மீனா கேட்க, மீனா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடு, பெரிய டாக்டர் பெரிய பெரிய இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்கன்னு பயந்து பேசாம போயிடுவாங்கன்றாரு முத்து. பதற்றத்துல எனக்கு தமிழே ஒழுங்கா வராது, இதுல இங்கிலீஷ் வேறையா அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா நீ அதெல்லாம் ஒழுங்கா பேசிடுவக்கா அப்படிங்கிறாரு சத்யா. இந்த வார்டு பாய் கெட்டப்பு டாக்டர் கெட்டப்பு இதெல்லாம் யாருக்கு பொருந்தி இருக்கோ இல்லையோ, சத்யாவுக்கு அம்சமா பொருந்தி இருக்கு. டேய் சும்மா இருடா நீ வேற அப்படின்னு மீனா சத்யாவை சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வீல் சேரை தள்ளிக்கிட்டு வர்றாரு முத்து. மீனா அப்படின்னு முத்து சொல்ல, அக்கா போக்கான்றாரு சத்யா. டாக்டர் மீனா உள்ளர என்ட்ரி கொடுக்குறாங்க. முத்து மாஸ்க போட்டுக்கிட்டு வீல் சேரை தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்க, கூடவே முகத்துல ஒரு மாஸ்கோட மீனா நடந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி சத்யாவும் நடந்துட்டு இருக்காரு. அவர் வீல் சேரை தள்ளிட்டு போக அங்க ரிசப்ஷன் கிட்ட நிக்கிற ஒரு வார்டு பாய், தமுடு இக்கட்ரா அப்படின்னு கூப்பிட மீனா நைஸா ரிசப்ஷன் கிட்ட போய் நின்றுடுறாங்க. அவங்க அங்க இருக்க ஒரு ஃபைல் எடுத்து புரட்டிக்கிட்டே அங்க நின்றுட்டு இருக்க முத்து அவர்கிட்ட வர்றாரு.
மீனா பயமும் பதட்டமா ஃபைலை பார்த்துக்கிட்டு பார்வை இங்கே வச்சிருக்க. பக்கத்துல வந்த முத்துக்கிட்ட ఎవరు మీరు కొత్తగా ఉన్నారు அப்படின்னு கேட்குறாரு அந்த இன்னொரு வார்டு பாய். అవును కొత్తగా அப்படின்னு முத்து வேகமா தலையாட்ட எப்படி ஜாயின் செய்யாரோ அப்படின்னு அவர் கேட்க திருன்னு முழிக்கிறாங்க 3 பேரும். உடனே முத்து அவ்வளோ தெலுங்கு தெரியாது, தமிழ் அப்படின்னு சொல்ல, అవునా எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்ல, அப்படின்னு முத்து ஆர்வமா பாக்குறாரு. கொஞ்ச நாள் நாகர்கோவில்ல வேலை செஞ்சிருக்கேன், புதுசா சேர்ந்து இருக்கிறியா அப்படின்னு அவர் கேட்க, ஆமாங்க ஐயா, இன்னைக்கு தான் முதல் நாள்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ, ராமநாதன் சேர்த்து விட்டாரான்னு அவர் கேட்க, ஆமாங்க ஐயா அப்படின்னு முத்து ஆரம்பிச்சு, அவனு ராமநாதன் சார் தான் வர சொன்னாரு, அவர் சொல்லிதான் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல, சத்யாவும் ஆமான்னு தலையை ஆட்டி வைக்கிறாரு. இங்கே இருக்க பழக்கமெல்லாம் தெரியுதா அப்படின்னு அவர் கேட்க, மீனா அந்த ஃபைலில் பேப்பரை கையில் புரட்டிக்கிட்டு பார்வையை முழுசாக இங்கே தான் வச்சுருக்காங்க. முத்து சத்யாவை ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன பழக்கம்னு கேட்குறாரு. இங்கே புதுசாக ஜாயின் பண்ணுறப்போ என்னைய மாதிரி சீனியர் ஸ்டாஃபுக்கு மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுங்கிறாரு அவரு. ஓ, கொடுத்துடலாமே அப்படின்னு முத்து சொல்ல, ஐயையோ அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் உடனே பிரியாணி பார்சல் வாங்கி கொடுன்னு சொல்ல, தாராளமா அதோட ஒரு பிளேட் சிக்கன் 65 சேர்த்து வாங்கி கொடுத்துடுறோம் அப்படின்னு முத்து ரொம்பவே ஜாலியா சொல்லிட்டு வீல் சேரை தள்ளுறாரு. புரட்டு நகர்ந்த வீல் சேரை அவர் பிடிச்சிக்கிட்டு எந்த ரூமுக்கு போறேன்னு கேக்குறாரு. சத்யா கிட்ட அப்படியே லைட்டா இவர் குனிய அவர் 44ன்னு சொல்ல, முத்து 44ங்கிறாரு. 44 அலாவுந்தி, இங்க எங்க போற அப்படின்னு கேக்குறாரு அவரு. ஓ, அப்படியான்னு முத்து கேட்க, அவனுங்கிறாரு. ரொம்ப நன்றி அப்படின்னு வேகமா அந்த டைரக்ஷன்ல திருப்புறாரு முத்து. மீனாவும் நைஸா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரேட்டு போன முத்துவோட தோல்ல கைய வச்சு, இப்படியே போனா ஒரு நாள் தாங்க மாட்டேன்றாரு அவரு. முத்து அதிர்ச்சியோட திரும்பி பார்க்க, எமர்ஜென்சியா வர்றப்போ நல்லா பண்ணணும், எங்க எந்த வார்டு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஏதண்டே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியா இன்னைக்கு தானே முதல் நாள், அதான் டென்ஷனா இருக்குன்றாரு முத்து. எதுக்குயா டென்ஷன், இங்க வர்ற பேஷண்ட்டுக்கு தான் டென்ஷன், நம்மளும் நார்மலா இருக்கணும், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு அந்த சீனியர் வார்ட் பாய். சரி அவசரமா ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு போகணும், நாங்க வர்றோம் அப்படின்னு முத்து தள்ள, சத்யாவை பார்த்துட்டு அது யாருன்னு கேட்குறாரு வார்டு பாய். ஆம்புலன்ஸ் அட்டெண்டரு, ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன், டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேஷண்ட்டை வெளியே லேபுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு முத்து சொல்ல, சரி அப்புறம் பிரியாணியை மறந்துடாத அப்படின்னு அவர் சொல்ல, மறக்க மாட்டேன், சிக்கன் 65 வாங்கி தரேன், ஓகேவா அப்படின்னு முத்து வீல் சேரை தள்ள ஆரம்பிக்க, தேங்க்யூ சார்னு சத்யாவும் திரும்புறாரு. அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்ட மீனா, நல்ல வேலைங்க, மாட்டிக்கிட்டோமோன்னு பயந்துட்டேன்றாங்க, எப்படியோ ஒரு பிரியாணி பொட்டலத்தோட போச்சு. ஆமா, இங்க எங்க பக்கத்துல பிரியாணி கடை இருக்குன்னு கேக்குறாரு. ஆமா, பக்கத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, அங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னு சத்யா சொல்றாரு. மீனா டென்ஷன் ஆகி சத்யாவை டொப்புன்னு ஒரு வெடி போட்டு, ஏய் நாம என்ன இங்க பிரியாணி வாங்கி கொடுக்கவா வந்தோம், வாங்க அப்படின்னு கூப்பிட, ஆமாண்டா வா வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு முத்து மாஸ்கை ஏற்றி போடுறாரு. டீச்சரை ஓட்டிக்கிட்டு 3 பேரும் வர்றாங்க. அவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்க எதிரில் நர்ஸ் 2 பேரை கூட்டிட்டு போறாங்க. அவங்க இவங்களை கண்டுக்கவே இல்லை. அந்த கார்னருக்கு வந்ததும் சத்யா டக்குன்னு எட்டி பார்க்குறாரு, மாமா இருங்கன்னு சொல்லிட்டு. அங்க வெளியே பார்த்துட்டு, மாமா ஆள் இருக்காங்க அப்படின்றாரு. ஆள் இருப்பாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தானேடாங்கிறாரு முத்து. அதான் டாக்டரோட போறோம் இல்லைங்கிறாரு சத்யா. உடனே முத்து மீனா கிட்ட திரும்பி, மீனா டென்ஷன் ஆகாத, பயப்படாத, அவங்க என்ன கேட்டாலும் தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் அடிச்சு விட்டுடு அப்படின்றாரு அவரு. ஏங்க எனக்கு அவ்வளவா வராதேங்க அப்படின்னு மீனா சொல்ல, கிளாஸ்ல எல்லாம் நல்லா தானே மார்க் வாங்குற, அப்புறம் என்ன வாய்க்கு வந்ததை பேசு போ அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைங்கன்னு மீனா ஆரம்பிக்க, போ அப்படிங்கிறாரு. உடனே அங்க நின்னுகிட்டு, அம்மா பொன்னியம்மா நீதாம்மா எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு மீனா தைரியமா அந்த வார்டை நோக்கி போறாங்க. அவங்க ஃபாஸ்டா அந்த ரூம் பக்கமா போக, அங்க கட்டம் போட்ட ஷர்ட் போட்டிருக்க ஒரு அடியாளு, ஆகண்டி அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவர் கேட்க, ఐ ఎమ్ డాక్టర్ మీ గో టు చెక్ పేషెంట్ங்கிறாங்க மீனா. தெலுங்குல చెప్పండి నాకు ఇంగ్లీష్ రాదుங்கிறாரு அவரு. உடனே மீனாவும், ஐ டோன்ட் நோ தெலுங்கு, டோன்ட் வேஸ்ட் மை டைம், மூவ், ஐ எம் கோயிங் டு செக் அப்படிங்கிறாங்க மீனா. பின்னாடியே அந்த வீல் சேரோட முத்துவும் அந்த பக்கம் சத்யாவும் நிக்கிறாங்க. இந்த டயத்துல என்ன டெஸ்ட் எடுக்க போறீங்க, டாக்டர் தான் காலையிலேயே வந்துட்டாங்களே, நீங்க யாருன்னு சொல்லலைன்னா உள்ளர விட மாட்டேங்கிறாரு அந்த அடியாள். ஏய் இடியட், பேஷண்ட் ஹார்ட் ஜம்பிங் ஸ்லோ, பிளட் ரன்னிங் வெரி ஃபாஸ்ட்
ஐ எம் நாட் செக் நவ், பேஷண்ட் கோ அப் அப்படின்னு மீனா ரொம்ப வேகமா கோவமா சொல்ல, உடனே அந்த அடியாளு பக்கத்துல இருக்க அடியால பாக்குறாரு. யூ வாண்ட் தட், யூ வாண்ட் தட், யூ ஆர் கொஸ்டின் வேஸ்ட் மை டைம், திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல் ஆர் மார்க்கெட், ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஹூ ஆர் யூ அப்படின்னு மீனா கத்துறாங்க. நாங்க செக்யூரிட்டி, சார் எங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காருன்றாரு ஒருத்தர். வாட் செக்யூரிட்டி, இட்ஸ் ஜெயில், நோ ஹாஸ்பிட்டல், பேஷண்ட் எமர்ஜென்சி, ஐ கோ இன்சைட், யூ நாட் ஸ்டாப்பிங், அண்டர்ஸ்டாண்ட், யூ நாட் மூவ், ஐ கால் மெடிக்கல் போலீஸ் அப்படின்னு மீனா சொல்ல, ரெண்டு பேரும் கொஞ்சம் பயத்தோட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடியாளுக்கான அத்தனை பொருத்தமும் அம்சமா பொருந்தி இருக்கு ரெண்டு பேருக்கும். அர்ஜென்ட் சர்ஜரி, வெரி டேஞ்சர், டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர், மூவ் மூவ், ஆல் பேஷண்ட் கோ அப், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மீனா ரொம்பவே கோவமா சொல்ல, சாரி டாக்டர் மீரு வெள்ளண்டி அப்படின்னு கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுத்துடுறாங்க. பாய்ஸ் கம் அப்படின்னு அதிகாரமா சொல்லிட்டு மீனா உள்ளர வர, சத்யா வேகமா வந்து கதவை திறக்கிறாரு. பின்னாடி வர்ற முத்து டக்குன்னு தலையை நீட்டி, டாக்டரு வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரும் ரூம்குள்ள வர்றாரு. டோர் க்ளோஸ் அப்படின்னு மீனா சொல்ல, படக்குன்னு டோரை க்ளோஸ் பண்றாரு முத்து. எது எப்படி இருக்கோ பார்க்க ஜாலியா தான் இருக்குங்க. மீனா மெதுவா கட்டில் கிட்ட திரும்பி ரேகான்னு கூப்பிடுறாங்க. கண்ணே திறக்காம இருக்கதை பார்த்துட்டு என்னங்கன்னு முத்துக்கிட்ட திரும்ப, அடுத்தது சத்யா ரேகான்னு கூப்பிடுதான். ஓகே, இது சத்யாவோட வாய்ஸ். தைரியமா கண்ணை திறக்கிறாங்க ரேகா. நான் வந்துட்டேன் ரேகான்னு அவர் சொல்ல, சத்யா அப்படின்னு பெட்ல எழுந்து உட்காந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. முத்து கூச்சத்தோட வேற பக்கம் திரும்பிக்க, மீனாவும் வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. சத்யா சினுங்கிட்டு இருக்க ரேகாவோட முதுகுல தட்டி கொடுக்கறாரு. 3 பேருமே மாஸ்க கீழே இறக்குறாங்க. சத்யா ரேகாவோட பக்கத்துல பெட்ல உட்கார, நான் எங்க உன்னை திரும்ப பார்க்கவே முடியாதுன்னு பயந்துட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, அதான் வந்துட்டேன்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு சத்யா. ரேகா விசும்பிக்கிட்டே இருக்க, யாராலையும் நம்ம பிரிக்க முடியாது, அதான் சொல்றேன்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்காரு. ரேகா, நான் கூட ஆரம்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டேன், இனிமே நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக உங்களை சேர்த்து வைப்போம், கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. டாக்டர் அம்மா, இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லை, வெளியே போய் பேசிக்கலாம், வெளியே 2 தடியனுங்க இருக்காங்க, நானும் இப்போ கிட்னாப் மூட்ல இருக்கேன், சரியா அப்படின்னு முத்து சொல்ல, 2 பேரும் சுய உலகத்துக்கு வர்றாங்க. சத்யா, அந்த மாஸ்க் எங்க எடுத்து கொடுன்னு முத்து சொல்ல, சத்யா பாக்கெட்ல இருந்து ரேகா கிட்ட ஒரு மாஸ்க் எடுத்து கொடுக்குறாரு. ரேகாவும் அதை வாங்கிக்கிறாங்க. மீனா, வெளியே போகும்போது யாராவது ஏதாவது கேட்டா ஸ்கேன் எடுக்க போறோம்னு மட்டும் சொல்லு, சரியான்னு கேட்க சரிங்கன்றாங்க மீனா. மாமா, வெளியில ஆள் இருக்காங்களே, எப்படி மாமா ரேகாவை கூட்டிக்கிட்டு போறது அப்படின்னு சத்யா கேட்க, அதுக்குள்ள மாஸ்க முகத்துல போட்டிருக்காங்க ரேகா. எல்லாம் ஐடியாவோட தாண்டா வந்திருக்கேன், இங்கே பார் அப்படின்னு பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் எடுக்கிறாரு. ஏங்க, என்ன இதுன்னு மீனா கேட்க, இது மயக்க மருந்து, இதை வச்சுதான் அவங்கள ஆஃப் பண்ண போறேன், நீங்க எல்லாருமே அப்படி ஓரமா போய் நில்லுங்க, மாஸ்க போடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே மாஸ்க போட்டுக்கிறாங்க. ரேகாவை கூப்பிட்டு இதுல வந்து உட்காருன்னு சொல்ல, ரேகா எழுந்து வீல் சேருக்கு வர்றாங்க. அவங்களும் அதுல உட்காந்துக்க, மீனாவும் சத்யாவும் அந்த வீல் சேரை பின்னுக்கு இழுத்துக்க, முத்து கதவை திறக்கிறாரு. வேகமா கதவை திறந்து, சார் அர்ஜென்ட், பேஷண்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்ல, அந்த 2 அல்ல கைங்களும் படக்குன்னு ரூம்குள்ள ஓடி வர்றாங்க. உள்ளர வர்றவங்க பெட்டை பார்த்துட்டு, ஏய் அம்மா எங்கடா, அம்மா எக்கட அப்படின்னு கத்திக்கிட்டு முத்து பக்கம் திரும்ப, அம்மா இதேரா அப்படின்னு முத்து அவங்க முகத்துல ஸ்ப்ரே பண்றாரு. 2 பேரும் அடுத்த செகண்ட் ஒருத்தர் மேல ஒருத்தரா சுருண்டு விழுந்துடுறாங்க. பொறுப்பா மறுபடியும் பாக்கெட்ல வச்சுக்கிறவரு, அண்ணையா அப்படின்னு 2 பேரையும் மாறி மாறி கூப்பிட்டு பார்த்துட்டு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிமிர்றாரு. என்னங்க போலாமான்னு மீனா கேட்க, 2 பேரும் இப்பத்திக்கு எழுந்திருக்க மாட்டாங்க, சீக்கிரமா போயிடலாம், சத்யா அந்த பக்கம் வந்து கதவை தர அப்படின்னு சொல்ல, அவரு கதவை திறந்துட்டு வெளியே வந்து பாக்குறாரு. ரேகா, கண்ணை மூடிக்க அப்படின்னு சொல்ல, அவங்க கண்ணை மூடிட்டு ஒரு பக்கமா தலையை சாச்சிக்கிறாங்க. வரலாங்கிறாரு சத்யா வெளியே வந்து. வாங்க அப்படின்னு சத்யா சொல்ல, முத்து வீல் சேரை தள்ளிக்கிட்டு வர்றாரு. அடுத்து மீனாவையும், அக்கா சீக்கிரம் வாக்கா அப்படின்னு சத்யா சொல்ல, அவங்களும் ஃபாஸ்டா வெளியே வர்றாங்க. சத்யா கதவை இழுத்து சாத்திட்டு வர்றாரு. அவங்க எங்கேயும் சிக்காம கிட்ட என்ட்ரன்ஸுக்கு தள்ளிக்கிட்டு வந்துடுறாங்க. கரெக்டா முத்து கிட்ட ஏற்கனவே பேசின அந்த சீனியர் ஸ்டாஃப், தம்முடு என்ன மறந்துட்டியான்னு கேக்குறாரு. என்ன அப்படின்னு முத்து பதட்டத்தோட கேட்க, மாமான்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிடுறாரு சத்யா. பிரியாணி கேட்ட என்ன மறந்துட்டியா அப்படின்னு அவர் சொல்ல, சப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுற முத்து, ஓ அதுவா, நாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வெளியே போறோம், வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல, அவரு
ரேகாவை பார்த்துட்டு இதுதான் பேஷண்டான்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், வீல் சேரில் உட்காந்துருக்காங்கல்ல, அதனால அவங்க பேஷண்ட்டு. இதோ வெள்ளை கலர் கோட்டு போட்டிருக்காங்கல்ல, அவங்க டாக்டரு அப்படின்னு முத்து சொல்ல, மண்டையில் இருக்க கொண்டைய மருந்து போட்டிருக்க கெட்டப்ப மருந்து மீனா வேற ஒரு வணக்கத்தை சொல்றாங்க. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோமா, அதனால நாமெல்லாம் வார்டு பாய் அப்படின்னு முத்து சொல்ல, அவருக்கு எதுவும் பெருசா புரியலன்னாலும் நல்லா பேசுறப்பா, எங்க ஸ்கேன் எடுக்க போறேன்னு கேக்குறாரு அவரு. லேப்ல தானே சத்யா சொல்ல, அது நாக்கு தெலுசியா, எந்த லேபு அப்படிங்கிறாரு அவரு. அந்த நம்ம ராமநாதன் சார் சொன்னார்ல அந்த லேபுங்கிறாரு முத்து. ஓ, சார் சொன்னதா, சரி சரி அப்ப சரி அப்படின்னு அவர் சொல்ல, சத்யாவுக்கு அப்பாடான்னு இருக்குது. முத்துவும் சரின்னு வேகமா தலையாட்ட, ஸ்கேன் எடுத்துட்டு வரும்போது பிரியாணியோட தான் வரணும் அப்படின்னு அவர் சொல்ல, சிக்கன் 65 வந்துடுவேன், கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு முத்து சொல்ல, சரி சரி வெள்ளு வெள்ளு அப்படின்னு அவரு உள்ளர போக இவங்க 3 பேரும் வெளியே போறாங்க. அப்போ ரேகாவோட அப்பா மூர்த்தியோட கார் ஒரு இடத்துல வந்து நிக்குது. அவரு காரை விட்டு இறங்கிட்டு போனை பேசிட்டே வர்றாரு. இல்ல இல்ல, நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டுட்டு இருக்க. இன்னும் 2 அடியாளுங்க கார்ல இருந்து இறங்குறாங்க. செல்வம் ஆம்புலன்ஸோட பேக் சைட்ல இருந்து வந்து பார்க்க அவர் மூர்த்தியை பார்த்துடுறாரு. ஐயோ அப்படின்னு டபக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு பேக் சைட் போயிடுறாரு. நான் வர்றதுக்கு எப்படியும் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ என்ன இவர் வந்திருக்காரு, மேல போனவங்களை வேற காணோமேங்கிறாரு செல்வம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என் மேனேஜர் கிட்ட பேசுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அவர் பார்வையில இருந்து மொத்தமா மறைஞ்சு நின்னுக்கிறாரு செல்வம். சரி நான் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு மூர்த்தி சொல்லிட்டு இருக்க. இவங்க கொஞ்சம் என்ட்ரன்ஸுக்கு வர்றவங்க வெளியே நிற்கிற மூர்த்தியை பார்த்துடுறாங்க. அவங்க ஃபோன்ல பேசிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்க. ஐயோ ரேகா அப்பா அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் ஐயோ அப்படின்னு படார்னு எல்லாரும் சேர்ந்து வீல் சேரோட ஒரு வார்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. கதவு சாத்துன்னு முத்து சொல்ல, அந்த வார்டோட கதவை சத்யா சாத்துறாரு. அங்க ஏற்கனவே ஒரு பேஷண்ட் இருக்க. இந்த பேஷண்டோட அட்டெண்டர் மீனாவை பார்த்துட்டு, டாக்டர் காரு எப்போ டிஸ்சார்ஜ் செய்றீங்கன்னு கேட்குறாங்க. நான் சின்ன பயத்தோட அப்படின்னு ஒரேட்டு முன்னாடி வர்றாங்க. சொல்லுங்க எங்க வீட்டுக்காரரை எப்போ டிஸ்சார்ஜ் பண்றீங்கன்னு கேட்குறாங்க இந்த லேடி. முத்து மீனா பக்கத்துக்கு வந்து கொஞ்சம் தைரியத்துக்காக நிற்க, டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீரு டாக்டர் காதான்னு கேட்குறாங்க அந்த லேடி. எஸ் ஐ எம் டாக்டர் மீனான்றாங்க. மீனா ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு, நான் இதோ இப்போ வந்துடுறேன் பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு முத்து வெளியே போறாரு. யுவர் ஹஸ்பண்ட் ஃபைல் சீனியர் டாக்டர் செக்கிங் ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் ஓகேங்கிறாங்க மீனா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்றாங்க இந்த லேடி. மீனா வெடுக்குன்னு ஃபைலை வாங்கி பாக்குறாங்க. சொல்றேன் இல்லைங்க சார், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மேனேஜர் கிட்ட பேசுங்க அப்படின்னு மூர்த்தி என்ட்ரன்ஸ்லயே நின்று பேசிக்கிட்டு இருக்க. முத்து மெதுவா வந்து எட்டி பாக்குறாரு. அந்த பக்கம் செல்வம் நின்று எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஓகே அப்படின்னு போனை வைக்கிற மூர்த்தி, டேய் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு உள்ளர வர்றாரு. அவர் உள்ளர நடக்க அடியாளுங்க 2 பேரும் அவரை ஃபாலோ பண்றாங்க. அவங்க உள்ளர வந்து நேரா ரேகா அட்மிட் ஆயிருக்க ரூமுக்கு வர்றாங்க. வர்றவங்க கதவை திறந்துட்டு உள்ளர வந்து பார்க்க 2 பேரும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஏய் டேய் அப்படின்னு அவரு பதட்டமா பார்க்க, என்ன மயங்கி கிடக்குறாங்கன்னு கூட வந்தவங்க சொல்றாங்க. அவங்க 2 பேரையும் தட்டி, டேய் எங்கடா என் பொண்ணுங்கிறாரு மூர்த்தி. டேய் அப்படின்னு வந்த அடியாளுங்க 2 படுத்து கிடக்குற அடியாளுங்களை தட்டுறாங்க. என்னடா இப்படி இருக்கானுங்க 2 பேரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. டேய் எந்திரிங்கடா அப்படின்னு அவங்க தட்டிட்டு இருக்காங்க. டேய் தண்ணி எடுங்கடா, தண்ணியை எடுத்து மூஞ்சில அடிங்கிறாரு மூர்த்தி. அவங்களும் அங்க இருக்க வாட்டர் கேன் எடுத்து அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு, டேய் எழுந்துறீங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா ஆச்சுன்னு கேக்குறாரு மூர்த்தி. லைட்டா கண்ணு முழிச்சு பார்க்க, எங்கடா என் பொண்ணுன்னு கேக்குறாரு அவரு. இன்னொருத்தன் அசையவே முடியல, மொத்தமா மயக்கத்துல கிடக்க, போட்டு உழுக்குன்னு உலுக்கிட்டு இருக்காங்க. டேய் எங்கடா என் பொண்ணு, டேய் இங்க பாருங்கடா, எந்திரிங்கடா, டேய் என்னங்கடா அப்படின்னு மூர்த்தியும் கூட வந்த அடியாளுங்களும் பதறி போய் அவங்கள முதுகில் தட்டுறதும் முகத்தில் தட்டுறதும் எழுப்ப முயற்சி பண்ணுறதுமா இருக்க. ஒரு வழியா அந்த கட்டம் போட்ட ஷர்ட்டுக்காரன் எழுந்திரிச்சிடுறான். டேய் பாத்துரா எழுந்துறீங்கடா, என்னடா ஆச்சு உங்களுக்கெல்லாம், ஏண்டா இப்படி மயங்கி கிடக்குறீங்கன்னு வந்த அடியாள் கேட்க, முத்து அந்த கட்டம் போட்ட சட்டுக்காரன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் குத்து மதிப்பா நின்றுட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவ்வளவுதான், டொப்புன்னு கீழே விழுந்து பிளாட் ஆயிடுறாங்க. டேய் அப்படின்னு அவங்க அங்க பதறிக்கிட்டு இருக்க. முத்து பார்த்துட்டு வந்து, டேய் இவளோட அப்பா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் எப்படிதான் இப்ப வந்தாரு அப்படின்னு முத்து கேட்க, அதான் மாமா எனக்கும் புரியலன்னு சத்யா பயப்படுறாரு. முத்து மண்டையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க. சத்யா பதட்டமா இருக்காரு. மீனா இன்னும் அந்த லேடி கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த ஃபைலையே புரட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சீனியர் வார்டு பாய் அங்க வந்து,
யாரையா நீங்கெல்லாம் என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவங்கெல்லாம் யாருன்னு கீழே விழுந்து கிடக்குறவங்கள பார்த்து கேக்குறாரு. இந்த வார்டுல ஒரு பொண்ணு இருந்துச்சே எங்கன்னு கோவமா கேக்குறாரு மூர்த்தி. ஓ ஆமாய்யா அப்படின்னு அவர் கேட்க, ஆமா எங்க அப்படின்னு பயங்கர டென்ஷனோட கேக்குறாரு மூர்த்தி. ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போயிருக்காங்க, நீங்க பாக்கலையா அப்படின்னு அந்த வார்டு பாய் சொல்ல, கூட்டிட்டு போயிட்டாங்களா, யாரு அப்படின்னு டக்குன்னு அவரோட சட்டைய மூர்த்தி கொத்தா பிடிக்கிறாரு. யாரையா கூட்டிட்டு போனது அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க, முத்து உள்ளர வந்து டென்ஷனோட டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு மீனாவை. அவங்க ஸ்டெத்தை வச்சு அவரை செக் பண்ற பேர் வழின்னு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் 1 மினிட் அப்படின்னு முத்து கூப்பிட மீனா இந்த பக்கம் வர்றாங்க. மீனா அவங்க இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ரேகா ரூம்குள்ள போயிருப்பாங்க, இதுதான் சரியான நேரம், அவ காணோன்னு தெரியறதுக்குள்ள நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு முத்து சொல்ல, சரி சரின்னு மீனா தலையாட்டுறாங்க. அவர் அந்த வார்டு பாயை போட்டு உழுக்கிறாரு. யாரு கூட்டிக்கிட்டு போனது அப்படின்னு அவரு கேட்க, சார் ஒரு லேடி டாக்டரு, புதுசா சேர்ந்த வார்டு பாய், ஆம்புலன்ஸ் அட்டெண்டரு, அவங்க 3 பேர் தான் கூப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னு அந்த சீனியர் வார்டு பாய் சொல்ல, போயா அப்படின்னு பயங்கர டென்ஷனோட பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. ரேகா வாங்க அப்படின்னு மீனா வந்து கூப்பிட ரேகா வீல் சேர்ல இருந்து எழுந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆம்புலன்ஸ் ஒன்று ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்னுதுங்க அப்படின்னு ஒரு அடியாள் சொல்றாரு. ஐயோ இப்ப சொல்றியே வாங்கடா அப்படின்னு மூர்த்தி வேகமா வெளியே திரும்புறாரு. சத்யா கதவை திறந்து விட மறுபடியும் வீல் சேர்ல வச்சு ரேகாவை தள்ளிக்கிட்டு முத்து வர்றாரு. அவங்க அந்த ரூம்ல இருந்து வெளியே வர இவங்க அந்த வார்டுல இருந்து வெளியே வர்றாங்க. இவங்க வர்றதை பார்த்த செல்வம் வேகமா ஓடி வந்து, டேய் பொண்ணோட அப்பா மேல போயிருக்காருடா அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு அப்படின்னு ரேம்ப்ல வீல் சேரை வேகமா தள்ளிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் எடுக்கணும், வண்டி எடுங்க அப்படின்னு மூர்த்தி வந்த காரை டப் டப்னு தட்டுறாரு செல்வம். வேகமா அவர் வந்து கதவை திறந்து, ஏறுங்க ஏறுங்க மேல ஏறுங்க அப்படின்னு சொல்ல கடகடன்னு ஏறுறாங்க இவங்க 4 பேரும். மீனா ஏறு, சத்யா பார்த்து 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 சீக்கிரம் அப்படின்னு சொல்ல 4 பேரும் ஏறிடுறாங்க. டேய் செல்வம், ஹாஸ்பிட்டல் கேட்டை தாண்டுற வரலும் வண்டி ஸ்லோவா போகணும், அதுக்கப்புறம் விரட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்ல, சரிடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, உள்ளர உட்காருடா அப்படின்னு 4 பேரையும் உள்ளர வச்சு கதவை சாத்துறாரு அவரு வேகமா வந்து டிரைவருக்கு பக்கத்து சீட்ல உட்கார்றாரு. அவரு மாஸ்க கழட்டிட்டு டிரைவர் என்ன வண்டி எடுங்க நேரம் ஆகுதுன்றாரு. மூர்த்தியோட டிரைவர் குறுக்க நின்ன காரை எடுக்க ஆம்புலன்ஸ் சைரனை போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிக்குது. மூர்த்தி உள்ளர குடுகுடுன்னு ஓடி வர கூடவே அவரோட 2 அல்லக்கைகளும் ஓடி வர்றாங்க. அவங்க மாடியில இருந்து படி வழியா வேகமா இறங்கி வர்றாங்க. அவங்க வெளியே கார்கிட்ட வந்து அங்க என்ன ஆம்புலன்ஸை தேடுறாங்க. அண்ணா அப்படின்னு இன்னொருத்தர் ஆரம்பிக்க, டேய் ஆம்புலன்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்கடா, அந்த பக்கம் போய் பாருங்கடா அப்படின்னு சொல்ல, டேய் டேய் வாடா அப்படின்னு இன்னொருத்தனையும் கூட்டிகிட்டு 2 அல்லக்கையும் ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க. 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க இவரும் ஓடி போய் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு டிரைவர் கிட்ட ஓடி வர்றாரு. டேய் இங்க இருந்த ஆம்புலன்ஸ் எங்கன்னு கேக்குறாரு அவரு. இப்பதாங்க அண்ணே போச்சு, நான் தான் வழி விட்டேங்கிறாரு அவரு. அடிச்சு ஒட்டச்சனா போடா அப்படின்னு ஏக டென்ஷன் ஆகுறாரு மூர்த்தி. ஐயோ ச்சே அப்படின்னு மண்டையில தட்டிக்கிறாரு அவரு. 2 அடியாளுங்களும் ஓடி போய் பார்த்துட்டு, அண்ணே எந்த பக்கம் போச்சுன்னே தெரியலண்ணே அப்படின்னு சொல்ல மறுபடியும் மூர்த்தி குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வர்றாரு. பின்னாடியே அவங்க 2 அல்லக்கையும் ஓடி வர்றாங்க. மறுபடியும் மாடி ஏறி போறாங்க. ரொம்ப நாளா நாம எல்லாருமே எங்க காணோம்னு தேடிக்கிட்டு இருந்த நாச்சியார் பாட்டி வீட்டுக்கு முத்து வர்றாரு. பாட்டி அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து அவங்க ஹக் பண்ணிக்க, டேய் போடா போடா அப்படின்னு பாட்டி சப்பு சப்புன்னு 4 வைக்கிறாங்க. நான் ஒருத்தி இங்க இருக்கிறதையே மறந்துட்டியாடா அப்படின்னு பாட்டி கோவமா கேட்க, இவர் உடனே நைஸா ஹக் பண்ணிக்கிட்டு, நான் எப்படி பாட்டி உன்னை மறப்பேன் அப்படின்னு சொல்ல, போடா அப்படின்னு கையில 2 கன்னத்துல 2 அவங்க உயரத்துக்கு எம்பி 2 வைக்கிறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க கைய ஒரு கிள்ளு கிள்ளிட்டு, அப்புறம் ஏண்டா இந்த பக்கமே வரமாட்டேங்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, என்ன பண்றது பாட்டி, வேலைன்னு கொஞ்சம் ஓட வேண்டியதா இருக்குல்லன்றாரு முத்து. அப்படின்னு பாட்டி பார்த்துட்டு இருக்க, பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா வர்றாங்க. இப்ப அவங்க டாக்டரா இல்ல மீனாவா தான் வர்றாங்க. வா மீனா வா அப்படின்னு ஆசையா கூப்பிடுறாங்க பாட்டி. அடி கில்லு மொத்தெல்லாம் எனக்கு மட்டும்தானா, இவளுக்கு ஒன்றும் கிடையாதா அப்படின்னு முத்து பார்த்துட்டு இருக்க. மீனா அவங்கள ஹக் பண்ணிட்டு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. எப்படி இருக்க அப்படின்னு பாட்டியை ஆதரவா முதுகுல தட்டி கொடுத்து கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டின்னு மீனா கேக்குறாங்க. எனக்கு என்னடிம்மா, நான் நல்லா இருக்கேன். இவன் தான் வேலைன்னு சொல்லிக்கிட்டு இங்க வரவே மாட்டேங்கிறான், நீயாவது மாசத்துக்கு ஒரு தடவை இவனை இங்க கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு மீனாவை கேட்க முத்து ஹஹான்னு சிரிக்கிறாரு. பாட்டி இப்ப என்னை விட மீனா தான் பயங்கர பிஸி, அங்க தலைவி வேற அப்படின்னு முத்து சொல்ல, தெரியும்டா
நான் உங்க கூட இல்லைன்னாலும் அங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற பாட்டி ரொம்பவே சங்கடத்தோட வீடு ஏலத்துக்கு வர்ற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முத்துவும் சங்கடத்தோட தலையை குனிறாரு. எல்லாம் அந்த மனோஜ் பார்த்த வேலை தான் பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு அண்ணாமலை சொன்னான்டா. அந்த வீடு போயிருந்தா என் புள்ள உடைஞ்சு போயிருப்பான். எப்படியோ காப்பாத்தி கொடுத்துட்டேன். முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருந்தா நானும் என்னால முடிஞ்ச பணத்தை கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி அது பரவாயில்ல பாட்டி, நீயும் எங்களுக்காக எவ்வளவுதான் பண்ணுவ, அதெல்லாம் நாங்க எப்படியோ சமாளிச்சிட்டோம். இனிமே வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு முத்து சொல்ல, இருந்தாலும் நீ கடன்காரன் ஆயிட்டியடா அப்படின்னு பாட்டி சொல்ல, கடனை நினைச்சு முத்து அப்படியே மலைச்சு போய் நிக்க மீனா பாத்துக்கலாங்கன்ற மாதிரி தைரியமா அவரை பாக்குறாங்க. மீனா, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க வேண்டாம் அப்படின்னு பாட்டி கேட்க, நீங்க இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்க, அதை ஏன் பாட்டி நான் கெடுக்கணும், நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு மீனா ஆறுதலா பாட்டியோட தோல்ல கைய வச்சு சொல்ல, சரி நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதும். ஆமா, உன் தம்பி எங்கன்னு கேக்குறாங்க பாட்டி. அவனை கூட்டிக்கிட்டு வர்றதா தானே இவன் ஃபோன் பண்ணி இருந்தான் அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயையோ, பாட்டியை பார்த்த வேகத்துல நம்ம சத்யாவெல்லாம் மறந்துட்டோம் போல இருக்குன்னு நினைக்கிற முத்து, ஒரு நிமிஷம் பாட்டி அப்படின்னு வெளியே ஓடுறாரு. டேய் சத்யா, செல்வம் அப்படின்னு கூப்பிட அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தா மாதிரி 3 பேரும் வாசல்லையே நிக்கிறாங்க. ஏண்டா இங்கே நிக்கிறீங்க, வா 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 வாங்க அப்படின்னு முத்து கூப்பிட, வாடா கூச்சப்படாம வா அப்படின்னு செல்வம் சத்யாவை கூட்டிட்டு வர்றாரு. வாங்க ரேகா, வாங்க வாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ரேகா ஒரு நிம்மதியான புன்னகையோட அப்படியே பாட்டிக்கிட்ட வர சத்யாவும் வர்றாரு. ஏண்டா இவ்வளோ லேட்டுன்னு முத்து செல்வத்துக்கிட்ட கேட்க, அவரு ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்காரு. பாட்டி வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு சத்யா. இப்போ அவரும் வார்டு பாயா இல்லை, சத்யாவா தான் இருக்கிறாரு. பேஷண்டா ரேகா இல்லாம நார்மலா இருக்காங்க. இதுதான் பாட்டி ரேகா அப்படின்னு சத்யா சொல்ல, ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு ரேகா படக்குன்னு அவங்க காலில் விழறாங்க. சத்யாவும் குனிஞ்சு கும்பிடுறாரு. நல்லா இருப்பா, நல்லா இருங்க அப்படின்னு பாட்டி பிளஸ் பண்ணி தூக்கி விடுறாங்க. 2 பேரும் எழுந்து நிற்க, பரவாயில்ல, வெளிநாட்டில் படித்த பொண்ணா இருந்தாலும் மரியாதைலாம் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு பாட்டி சொல்ல, ரேகா கொஞ்சம் வெக்கத்தோடு சிரிக்கிறாங்க. பாட்டி, ரேகாவை எங்க கூட்டிக்கிட்டு போறதுன்னு தெரியல, அதனால தான் இங்க கூட்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு மீனா சொல்ல, நல்ல வேலை இங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்க, இதுவும் உங்க வீடு தானே அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி, ரேகா வீட்டுல இப்ப தேடிக்கிட்டு இருப்பாங்க, இப்போதைக்கு இவங்களுக்கு சேஃபான இடம் இதுதான் அப்படின்னு முத்து சொல்ல, புரியுதுடா, இந்த காலத்துல கூட காதலிக்கிற 2 பேரை பிரிக்க பாக்குறாங்க, சிந்தாமணியோட பொண்ணு தானேன்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமா பாட்டி, ஏற்கனவே மீனாவுக்கும் அதுக்கும் ஆகாதா, அதனாலதான் அந்த பொண்ணை சத்யாவோட சேர விட மாட்டேங்கிறாங்கன்றாரு முத்து. பெரிய இடம்னாலே இப்படிதான்டா, பிள்ளைங்க சந்தோஷத்தை பார்க்காம வசதி கௌரவம்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பெத்தவங்க பிள்ளைங்க மனசை புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த காலத்துல வீட்டுல பார்த்து வைக்கிற கல்யாணத்தை விட ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, அடேங்கப்பா, பாட்டி எவ்வளோ அப்டேட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமும் சந்தோஷமா செல்வமும் சத்யாவும் பார்த்துட்டு இருக்காங்க. வாழ போறது அவங்க தானே, யார் கூட வாழணும்னு முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனாவை இப்ப ரொம்பவே தைரியமும் சந்தோஷமா சத்யாவை பாக்குறாங்க. இதுதான் எங்க பாட்டி, பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி முத்து பெருமையா நிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நான் கூட ஒரு பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வந்துட்டியன்னு கேப்பீங்களோன்னு பயந்துட்டேன் பாட்டி அப்படின்னு ரேகா கொஞ்சம் பயத்தோட சொல்ல, ரேகா எங்க பாட்டி இந்த காலத்து மாடனோட யோசிக்கிறவங்க. என்ன மீனாது அப்படின்னு கேக்குறவருக்கு அவருக்கே ஞாபகம் வந்துடுது. ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங், என் பாட்டி மாடர்ன் பாட்டி அப்படின்னு ஓடி போய் பாட்டியோட கையை பிடிச்சிக்கிறாரு. போடா அப்படின்னு செல்லமா தட்டி விட்டுட்டு, ஏம்மா எனக்கு என் பேரன் மேலேயும் மீனா மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஒரு தப்பான விஷயத்துக்கு அவங்க எப்பவுமே துணை போகவே மாட்டாங்க, எப்பவுமே நியாயத்து பக்கம்தான் இருப்பாங்க. அவங்க எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்குன்றாங்க பாட்டி. நான் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, பாட்டி உங்களுக்கு தான் நாங்க ரொம்ப சிரமத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, இதுல என்னடி சிரமம் இருக்கு, இவனும் என் பேரன் மாதிரி தான், நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, இவங்க இங்க எத்தனை நாள் வேணா இருக்கலாம்னு பாட்டி சொல்ல, எல்லாருமே சின்ன நிம்மதியும் சிரிப்புமா பாக்குறாங்க. ரேகா ரொம்பவே நெகிழ்ந்து போய் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டின்றாங்க. இதெல்லாம் எதுக்குமா, நீ எதுக்கும் பயப்படாத, ஒருத்தரை நம்பி நீ வீட்டை விட்டு வந்திருக்க, அதுல இருந்தே தெரியுது நீ இவனை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படியே ரேகா நைஸா சத்யாவை பாக்குறாங்க.
சத்யான்னு கூப்பிட பாட்டின்னு திரும்புறாரு அவரு. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த அப்பா அம்மாவை விட்டுட்டு ஒரு பொண்ணு வர்றான்னா அது சாதாரண விஷயம் இல்ல. என்ன ஆனாலும் இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு பாட்டி கேட்க, கண்டிப்பா நல்லா பாத்துக்குவேன் பாட்டி அப்படிங்கிறாரு அவரு. எப்படி சத்யா பாத்துக்க போறீங்க? ஏற்கனவே பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ நீங்களும் சேர்ந்து காணா போயிருக்க. வீட்டுல இருக்கவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்களா? இருக்கிற வேலையும் போயிடுச்சு, அடுத்து என்ன செய்ய போறீங்க? ஆனா அந்த பத்தி எல்லாம் எந்த யோசனையும் இல்லாம கவலையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா நின்னுட்டு இருக்கு. என்னடா முத்து, இங்கேயே கல்யாணம் முடிஞ்சிரும் போல இருக்கேன்னு செல்வம் கேக்குறாரு. டேய், அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குடா அப்படிங்கிற முத்து, டேய் சத்யா, நீயும் ரேகாவும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு. சரிங்க மாமா அப்படின்னு ரேகா பின்னாடி சத்யா போக பாட்டி அப்படியே நெஞ்சில ஒரு கையை வச்சு தடுக்கிறாங்க சத்யாவை. நீ அந்த ரூமுக்கு போன இன்னொரு ரூமை காட்ட. சத்யா முகத்தை சுண்டக்கா மாதிரி வச்சுட்டு திரும்பி போறாரு. நீ அங்க போமான்னு ரேகாவுக்கு வேற ஒரு ரூமை காட்ட எல்லாரும் கிழக்குன்னு சிரிச்சுக்கிறாங்க. முத்து, நீங்க செய்யறது நல்ல விஷயம்தான். ஆசைப்பட்ட 2 பேரை சேர்த்து வைக்கிறீங்க, அதெல்லாம் சரி. ஆனா பொண்ணு பெரிய இடம். சிந்தாமணி எப்படிப்பட்டவன்னு எனக்கும் தெரியும். அவளால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்ல, அதெல்லாம் எதுவும் வராது பாட்டி. என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்கிறாரு முத்து. ஆனா ஒண்ணு, ரேகா சத்யா தான் வேணும்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறா. அப்புறம் என்ன பாட்டி, பாத்துக்கலாம் விடுங்கிறாரு முத்து. நீ எதுவும் பயப்படாத பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல, நான் போய் எல்லாருக்கும் சமையல் ரெடி பண்றேன்றாங்க பாட்டி. சரி பாட்டி, நான் போய் இந்த ஆம்புலன்ஸ் அனுப்பி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற முத்து வாடா செல்வன்னு கூட்டிட்டு போறாரு. மீனா உடனே பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு, பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு சொல்ல, என்னடி எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் விடு, உன் மாமியார் ஒழுங்கா இருக்காளா இல்ல அப்படியே தான் இருக்காளா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பாட்டி, எப்பவும் போலதான் நல்லாதான் இருக்காங்க. சரி இருங்க, நான் சமைக்கிறேன் அப்படின்னு மீனா திரும்புறாங்க. இருடி, நானும் வர்றேன், வா 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 அப்படின்னு மீனாவை கூட்டிக்கிட்டு பாட்டியும் கிச்சனுக்கு போறாங்க. எப்படியோ ரேகாவை வெற்றிகரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் சம்மதப்பட்டு வந்திருந்தாலும் அது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்க வரையிலும் இது கடத்தல் தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.